அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஹிப்னோவரிசையுடைய 8வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஹிப்னோதெரபிஸ்டாக என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிப்னோதெரப்பி மூலமாக பயம், கவலை, கோபம், மன அழுத்தம் இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகளை எவ்வளவோ சரி பண்ண முடியுது. ஓகே, ஆனால் எனக்கு அந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. எனக்கு ஹிப்னோசிஸ் மூலமாக ஏதாவது பயன்கள் உண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டது உண்டு. அந்த கேள்விக்கான பதிலாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ஹிப்னோசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மட்டுமே அது வேலை செய்யும் அப்படின்றது கிடையாது. இப்போ உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, இங்கேருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அதுக்கு ஹிப்னோசிஸ் கண்டிப்பாக உதவி செய்யும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அடுத்த நிலைக்கு போகணும், ஒரு அட்வான்ஸ்டு லெவலுக்கு போகணும். கொஞ்சம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தேவைப்படுது. அது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லாட்டி மன ரீதியான ஒரு முன்னேற்றமாக இருக்கலாம். என்னால் இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியுது, ஆனால் இதை விட ஜாஸ்தி செய்யக்கூடிய பொட்டென்ஷியல் என்கிட்ட இருக்குது. அதை இன்னும் நிறைய நான் என்னால் சாதிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்துட்ருக்கு, அந்த நிலைக்கு போக விடாமல் பிளாக் பண்ணுது. அப்படின்ற போது அங்கே ஹிப்னோசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஒரு அடுத்த நிலை, நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு அடுத்த நிலைக்கு போகிறது, இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி செய்யும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு துறையை சார்ந்தவராக இருந்தாலும் முதல்ல உங்களுடைய மனதை உங்களால் சரியாக பயன்படுத்த முடியணும். உங்கள் மைண்டை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய துறையில் நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும். இப்போ உங்கள் மனசில் எதை நீங்கள் ஆழமாக பதிய வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாகவே அமையும். எந்த விஷயம் உங்கள் ஆழ் மனசில் ஸ்ட்ராங்காக பதியுதோ அதுதான் உங்கள் லைஃப். இப்போ உங்களால் அடுத்தடுத்து லைஃப்பில் நிறைய ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு நடக்கும். இப்போ உங்களால் இந்த விஷயத்தெல்லாம் செய்யவே முடியாது, இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு நீங்கள் சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது செய்யவே முடியாது. ஏன்னா உங்கள் மனசு ஏற்றுக்காத எதையுமே உங்களால் செய்ய முடியாது. உங்கள் மனசு முழுமையாக ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா உங்களுடைய மனம் அதை ஏற்றுக்கிறது தான். வெளி சூழ்நிலைகள் அப்படின்றது கூட ரெண்டாவது தான். முதல்ல உங்கள் மனசு அதை ஏற்றுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னா, நீங்கள் அதை செஞ்சு முடிக்க முடியும்னு தீவிரமாக நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் செய்ய முடியும். அப்போ வெறும் ஆழ் மனசில் ஒரு விஷயம் பதிஞ்சிட்டாலே போதுமா, உழைக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உழைக்கிற விதமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி மாறும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வேலையை உங்களால் செய்ய முடியுன்றது வேறு. ஆனால் அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, இது பெருசாக உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையாக இருக்குன்னா அதை நீங்கள் செய்யும் பொழுதே அதில் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட மாட்டீங்க. அது ஒரு விதமாக வேண்டா வெறுப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே வேலையை நீங்கள் ரொம்ப பிடிச்சி செய்யும் போது உங்களால் அதை ஈஸியாக செய்ய முடியும். இப்போ அதே மாதிரி ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் இந்த வேலையை உங்களால் செய்ய முடியுமான்னு தெரியல, ஒரு டவுட்டாக இருக்குது. செய்யணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கான்றது ஒரு டவுட் இருக்குது. அப்போது உங்களால் செய்ய முடியுமான்ற சந்தேகத்தோடையே நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னா உங்களால் முழு மனசாக வேலை செய்ய முடியாது. அரை மனசோடையே வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தான். முழு மனசாக நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் அதை ஒழுங்காக அதை செஞ்சு முடிக்க முடியும். அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்படுமா, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடையே நீங்கள் அந்த வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலையை சரியாக முடிக்க முடியாது. இப்போ இதே அந்த வேலை கண்டிப்பாக என்னால் செஞ்சிட முடியும் அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட முழுமையான ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் தேடி போய் கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களால் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். இந்த நம்பிக்கை சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும், பை பர்த் அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு இயற்கையாகவே பிறவிலே அவங்களுடைய வளர்ந்த விதம், அவங்க அப்பா அம்மாலாம் அவங்கள நல்லா ரொம்ப மோட்டிவேட் பண்ணி வளர்த்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இயற்கையாக இல்லைனாலும் ஏதாவது ஒரு வகையில் யார்கிட்டயாவது போய் கற்றுக்கிட்டாவது அந்த தன்னம்பிக்கையை வர வச்சுக்கிட்டு அதை செஞ்சுருவாங்க. ஆனால் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது முடியாது.
அதை செய்யணுன்ற விருப்பம் இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கான தன்னம்பிக்கை இல்லை அப்படின்ற பொழுது அந்த விஷயத்தை, அந்த தன்னம்பிக்கையை வந்து உங்கள் ஆழ் மனசில் பதிய வைக்கிறதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி செய்யும். அப்போ உங்களால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் ஆழ் மனசில் நம்ம ஹிப்னோசிஸ் மூலமாக பதிய வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்றபடியான ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பேசிக்காக ஹிப்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும், உங்களுக்கு தேவையான எல்லா சக்தியும் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. புதுசாக வெளியிலேருந்து ஒன்று வந்து உங்களை பவர்ஃபுல்லாக ஆக்க போகிறதுன்றது கிடையாது. உங்களுக்குள்ளேயே அது இருக்குது, அது உங்களுக்கு தெரியலை. ஆழ் மனசில் அது பதிஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. அப்போ ஆழ் மனசில் பதிவாயிருக்கிற மறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை வெளியில் கொண்டு வரதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி செய்யும். அது மூலமாக தான் உங்களை வந்து ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை பதிய வச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹிப்னோசிஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கோல் நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. சில பேருக்குலாம் வந்து கிளாரிட்டி இருக்கும், சில பேருக்கு சுத்தமாக கிளாரிட்டியாக இருக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம், எது செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மன தெளிவை கொண்டு வரதுக்கும் ஹிப்னோசிஸ் உதவி செய்யும். ஏன்னா இது உங்களுக்குள்ள தான் இருக்குது, எல்லா பதில்கள் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த உங்களுக்குள்ள இருக்கிற பதிலை வெளியில் கொண்டு வரதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி செய்யும். இன்னும் சில பேருக்குலாம் வந்து நான் இதுதான் செய்ய போகிறேன், நான் தெளிவாயிட்டேன், எனக்கு வந்து இதுதான் கோல், இத்தனை ஒரு 5 வருஷத்துக்குள்ளே நான் இந்த ஒரு பொசிஷனுக்கு நான் வந்து ரீச் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம், புறத்தடைகள் எவ்வளவோ இருக்கலாம். அதை வந்து ஹிப்னோசிஸ் டைரெக்டாக எதுவும் செய்யாது. ஆனால் மனத்தடைகளை உடைக்கிறதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி செய்யும். அப்போ அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா மனத்தடைகளையும் உடைச்சு அதை உங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி பண்ணும். உங்களுக்கு அந்த மனத்தடைகள் அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியில் இருக்கிற தடைகளை உங்களால் சரி பண்ணிட முடியும். அப்போ அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஒரு குறிக்கோளை வந்து நீங்கள் அடையிறதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி பண்ணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு, தன்னம்பிக்கை அப்படின்றது வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, படிக்கிறவங்களுக்கும் தான். ஸோ நம்மளால் படிக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே, எது செஞ்சாலும் எனக்கு வந்து ஃபெயிலியராகவே ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையின்மை. இப்போ இருக்கக்கூடிய பல தோல்விகளுக்கு அடிப்படை காரணமே வந்து இந்த தன்னம்பிக்கையின்மை தான். நம்மளால் ஒரு விஷயத்த செய்ய முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லை. அது இல்லாமல் நீங்கள் ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு வேலையை செய்யும் போது கண்டிப்பாக அது தோல்வியில் முடியுது. அப்போ தன்னம்பிக்கையோட ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த உற்சாகம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் பண்ணும்போது பல விஷயங்களை உங்களால் ஈஸியாக சாதிக்க முடியும். அந்த விஷயம் தோல்வி அடைஞ்சால் கூட உங்களோட தன்னம்பிக்கையை அது பாதிக்காது. ஏன்னா தன்னம்பிக்கை அப்படின்றது எனக்கு தோல்வியே வராதுன்றது கிடையாது. தன்னம்பிக்கைன்றது எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் அதெல்லாம் நான் சமாளித்து அடுத்து வெற்றியை நோக்கி போயிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்போ அந்த தன்னம்பிக்கையை ஹிப்னோசிஸ் உங்கள் மனசில் பதிய வைக்கும். தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகப்படுத்துறது மூலமாக ஒரு ரியலிஸ்டிக்கான கோல்னு வச்சுக்கலாமே. ஸோ தன்னம்பிக்கை அதிகமாச்சு அப்படின்னா நம்ம வந்து உலகத்தையே ஜெயிக்கிற மாதிரி கோல் செட் பண்ணலாமா, இல்லை அதையே நம்ம பண்ணிடலாமான்னா இல்லை, ரியலிஸ்டிக்காக உங்கள் லைஃப்பில் உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹிப்னோசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக எந்தெந்த விஷயங்கள் இப்போ உங்களை நீங்கள் யோசிக்கும் போது நமக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும், இல்லை நமக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை நம்ம நல்ல எல்லாரோடையும் நல்லா பழகிருக்க முடியும், வெளியில் நிறைய இடத்துக்கு போய் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடச்சிருப்பாங்க. இந்த தன்னம்பிக்கை மட்டும் இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஹிப்னோசிஸ் உதவியாக இருக்கும். தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் நம்ம செய்யக்கூடிய வேலையில் கவனம், இந்த ஒரு ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன். நிறைய வேலைகள் வந்து நம்ம சரியாக செய்யாததுக்கும் இல்லை தாமதமாக செய்கிறதுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான காரணமே வந்து கவனம் இல்லாமல் செய்கிறது. ஒரு வேலையை எடுத்தோன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நல்லா முடிச்சிடலாம். ஆனால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வெளியில் இருக்க டிஸ்ட்ராக்ஷன் வேறு, உள்ளுக்குள்ளே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். இந்த வேலையை செய்யணும்னு உட்காருவோம், அந்த டயத்தில் தான் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த வேலையை பற்றின யோசனைகள் அதிகமாக இருக்கும், நேற்று செஞ்ச வேலைகளை பற்றின விஷயங்கள் அதிகமாக ஓடிட்டு இருக்கும். அப்போது உங்களால் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யவே முடியல.
அப்போ அந்த ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனோட அந்த வேலையை செய்ய முடியலன்ற போது அந்த வேலை தாமதமாகுது, இல்லைன்னா வேலை செய்யவே முடியாமல் போயிடுது. இப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே வந்து மேலதிகாரிகள்கிட்ட ஒரு கெட்ட பேர் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரதுக்கு ஹிப்னோசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்களுக்கும் தான். ஏன்னா இப்போ படிக்கிறவங்கள முக்கால்வாசி பிரச்சனையே வந்து ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்க முடியல அப்படின்றது. அப்போது உங்களுக்கு முழு கவனத்தோட படிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்றதுக்கு ஹிப்னோசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹிப்னோசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமே வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறது தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்தி ஆழ்நிலைக்கு கொண்டு போகிறது தான் மேஜரான ஒரு ப்ராசஸே இருக்கும். அப்போது அந்த பயிற்சிகள்லாம் செய்ய செய்ய அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆழ் மனசில் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நல்லா வருன்ற விஷயத்தை பதிய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன் மேக்கிங் சொல்லுவோம், முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன். நிறைய பேருக்கு வந்து எவ்வளவோ ரிசோர்ஸ் இருந்தாலும் எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கணும்னு வந்தால் ரொம்ப போட்டு குழப்பிப்பாங்க. இதை செய்யணுமா, எதை செய்யணுமா, அதை செஞ்சால் இப்படி ஆகிடுமா, இதை செஞ்சால் அப்படி ஆகிடுமான்னு ரொம்ப அதிகமாக குழம்பிக்கிறது. ஸோ அப்போ அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் இல்லாமல் இருக்கிறது, அதிகமாக ஓவர் திங்கிங். ஏன்னா மோஸ்ட்டாக ஓவர் திங்கிங்னால தான் வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்போ அந்த ஓவர் திங்கிங்கை வந்து நம்ம கரெக்டாக சேனலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தெளிவாக முடிவெடுக்க வைக்கிறது. ஸோ நல்லா கவனிங்க, தெளிவான முடிவு எடுக்கிறது தானே தவிர சரியான முடிவு அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம வந்து 100% சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்றது பாசிபிள் கிடையாது. ஆனால் எடுத்த முடிவை சரியாக்கக்கூடிய திறமை இருந்தால் போதும். எல்லா சமயமும் உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. ஆனால் எடுத்த முடிவை சரியாக்கக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா தைரியமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப சரியான ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாகி எந்த முடிவும் எடுக்காமல் தள்ளி போகிறதும் உண்டு. அந்த பதட்டத்தில் தவறான முடிவுகள் அதிகமாக எடுக்கிறதும் உண்டு. அப்போது ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். முடிவு வந்து சரியா தவறா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு, ஏன்னா எல்லா முடிவுகளுக்கும் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போது அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கிறதுன்றது ஒரு தனி கலை தான். அப்போது அந்த ப்ளஸ் மைனஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கே வந்து மனத்தெளிவு அவசியம். அந்த மனத்தெளிவை உங்களுக்கு ஹிப்னோசிஸ் மூலமாக கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். திறமைன்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய திறமை மட்டும் இல்லை, எவ்வளவோ திறமைகள் இருக்குது. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஹிப்னோசிஸ் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திறமைகள் அப்படின்னா பாட்டு பாடுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், ஸ்பீச், பப்ளிக் ஸ்பீக்கிங், இல்லை ரைட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய திறமைகள் இருக்குது. சில பேருக்கு அந்த திறமைகள் வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்கும், சில பேருக்கு அதே திறமைகள் வந்து முழு நேர தொழிலாகவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ரைட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஹிப்னோசிஸ் பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போது அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் இது மாதிரி ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறதுன்றது ஹிப்னோசிஸில் பாசிபிள். எல்லாமே வந்து ஆழ் மனசில் தான் இருக்குது. இது எல்லாமே சாத்தியமானா ஆழ் மனசை சரியாக பயன்படுத்த தெரிஞ்ச எல்லாருக்குமே இது சாத்தியம்தான். அப்போ ஆழ் மனசை சரியாக பயன்படுத்த தெரியல அப்படின்னா ஆழ் மனசை சரியாக பயன்படுத்துறதுக்கான கருவியை பயன்படுத்தணும். அந்த கருவி தான் ஹிப்னோசிஸ். ஸோ ஹிப்னோசிஸ் மூலமாக உங்கள் ஆழ் மனசில் இருக்கக்கூடிய திறமைகளை அது வெளியில் கொண்டு வர உதவி செய்யும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் நல்லா பாடிட்டு இருக்கீங்க, இன்னும் பெட்டராக உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இல்லை நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க, இன்னும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் டெவலப் பண்ணணும். இல்லை நல்லா பேசுகிறீங்க, இல்லை நடிக்கிறீங்க, ஏன்னா ஆக்டர்ஸ்லாம் கூட நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹிப்னோசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளார என்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை பாலிஷ் பண்ணி மெருகேற்றுறது. இது மாதிரி ஆர்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த கலைகள் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்குமே கூட ஹிப்னோதெரப்பி பயன்படும். ஸ்போர்ட்ஸ் ஹிப்னோசிஸ்னே தனியாக ஒன்று இருக்குது. மேலை நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஹிப்னோசிஸ்ன்ற ஒரு கான்செப்டில் நிறையா ஸ்போர்ட்ஸ் பீப்புளை வந்து ஹிப்னோட்டிஸ்ட் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ நானும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்னோசிஸ் மூலமாக ஸ்போர்ட்ஸ் பீப்புள் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தாலுமே அதை அவங்க இன்னும் ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஹிப்னோசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அது மனம் சார்ந்த விஷயமும் கூட. ஏன்னா மனதை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் உடல் ஒத்துழைக்கும். நல்ல ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்சன் மைண்ட் லெவல்ல டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால அந்த கேம் வின் பண்ண முடியாது. நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பாருங்களேன், உடல் பலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதோட அதிகமா மனோபலம் முக்கியம். இன்னும் சில பேர் உடல் அளவுல வந்து வீக்கா இருப்பாங்க, ஏதாவது அடிபட்டு இருக்கும், ஆனா மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, இது நான் இந்த கேம் நான் ஜெயிச்சு அவன் இல்லை விளையாண்டே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா டிட்டர்மைன் பண்ணிட்டாங்கன்னா விளையாண்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டயத்துல உடல் பலம் கம்மியாக இருந்திருக்கு, ஆனா மனோபலம் அதிகமாக இருந்ததுனால அவங்களால அந்த கேம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இப்போ இதே உடல் பலம் நல்லா இருக்கு, நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, ஆனால் மைண்ட் லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வீட்டில் ஏதாவது ஒரு சண்டையாக இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அந்த கேம் நடக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சில பொலிட்டிக்கல் இஷ்யூனால ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பயந்துருக்கலாம், ஏதாவது ஒரு மன ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க என்னதான் பிசிக்கலி ஃபிட்டா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஹெல்த்தியா இருந்தாலும் அவங்களால அந்த கேமை சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இது எல்லா ஸ்போர்ட்ஸ் ட்ரைனர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னதான் நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருந்தாலும், என்னதான் நீங்க மணிக்கணக்கா ட்ரெயின் பண்ணியிருந்தாலும், மைண்ட் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த கேம் ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் ஹிப்னோசிஸ்ல நடக்கும். அது மூலமா அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இங்கே மைண்டு தான் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸாக இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹிப்னோசிஸ் மூலமாக நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த பிஸ்னஸில் அவங்க சந்திக்கக்கூடிய நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நான் ஹிப்னோசிஸ் பண்ணியிருக்கேன். சரி, எப்படி இது பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அடிப்படை மனம். உங்களுடைய மனதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறதுக்கு ஹிப்னோசிஸ் உதவி செய்யும். ஸோ இப்போ பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆகிடுமோ, இல்லை ஏதாவது ஒரு பிளாக் இருக்கும், பயம் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விதமான மனத்தடைகள் இருக்கும். அப்போ அந்த மனத்தடைகளை உடைக்கிறதுக்கு ஹிப்னோசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு தெளிவாக அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், திட்டமிடுதல். அப்போ அந்த திட்டமிடுதல், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஹிப்னோசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் எங்கே போக போகுதுன்றதை தெளிவாக அவங்களால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அதையும் வந்து தெளிவாக்கி விட முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இருக்கக்கூடியது மனம் அப்படின்றதுனால மனசை சிறப்பாக பயன்படுத்த வைக்கக்கூடிய ஒரு டூல் தான் ஹிப்னோசிஸ். ஏன்னா இப்போ என்ன இவ்வளோ விஷயங்கள் எப்படி ஹிப்னோசிஸ் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னா, ஹிப்னோசிஸ்க்கும் லிமிடேஷன்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் யாருக்கு நம்ம பண்ணுறோமோ அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். அண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் வேலை செய்யாது, அது ஆப்வியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் எப்படி இவ்வளோ ஃபீல்டில் ஹிப்னோசிஸ் வேலை செய்யுது அப்படின்னா, ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, மனம் ஒன்று தான். அந்த மனம் சரியாக வேலை செஞ்சால் உங்களால் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் வெற்றி அடைய முடியும். அப்போது உங்களுடைய மனசை சரியாக வேலை செய்ய வைக்கிற ஒரு கருவி தான் ஹிப்னோசிஸ். அப்போது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஒரு சினிமா துறையில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியலில் இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை விளையாட்டுத் துறையில் இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய மனம் சரியாக செயல்படுறதுக்கு ஒரு கருவி கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பெரிய அளவில் வெற்றிகள் அடைய முடியும் தானே. ஹிப்னோசிஸ் அதான் பண்ண போகுது. இது ரொம்ப ஒரு பெரிய மேஜிக்கலான ஒரு விஷயம்லாம் இல்லை, இது பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஹிப்னோசிஸ் பெரிய ஒரு மந்திர தந்திர மாதிரிலாம் தோணும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு டூல் தான். உங்களுடைய மைண்டை சரியாக பயன்படுத்த வைக்கக்கூடிய ஒரு கருவி தான் அது. இதில் எந்த மேஜிக்கும் கிடையாது, எந்த விதமான ஒரு அமானுஷமும் கிடையாது. பியூர் ப்ராக்டிஸ் தான். உங்கள் மனசுக்குன்னு சில பயிற்சிகள் கொடுக்கறது மூலமாக அதை உங்களால் செய்ய வைக்க முடியும். நீங்கள் எந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த வெற்றியை இந்த மனப்பயிற்சிகள் மூலமாக கொடுக்க முடியும். சிம்பிளாக எடுத்துக்கணுன்னா இது ஒரு மனப்பயிற்சின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான்.
இதுக்கு வந்து பெருசாக வேறு எந்த ஒரு சாயமும் பூச வேண்டாம். ஒரு மனப்பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். உடல் பயிற்சி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய உடல் பலம் அடையும். உடல் பலம் அடைஞ்சால் உடலினால் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி மனசுக்கு பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா மனம் பலம் அடையும். மனதினால் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் எதுவாக இருந்தாலும் இல்லை மனதினால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த வேலைகளில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். அவ்வளோதான் சிம்பிளான ஒரு கான்செப்ட். இந்த அடிப்படையில் தான் ஹிப்னாசிஸ் இந்த விஷயங்களுக்கெல்லாம் உதவி செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து ஹிப்னாசிஸ் எந்த வகையிலலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஆனால் லைஃப்பில் அடுத்த லெவல் நீங்கள் போகணும்னு விரும்புனீங்கன்னா ஹிப்னாசிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஹிப்னாசிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹிப்னோ சீரிஸ் இல்லை ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். அடுத்தடுத்து ஹிப்னாசிஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இந்த சீரீஸ்லேயே வரும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இல்லை இதை தாண்டி வேறு சில கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கேள்விகளுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.